முதலாளி புத்தகம் வாங்குங்கள், முதலாளி ஆகுங்கள். 300 தொழில்களின் முழு தொகுப்பு. அன்பிற்குரியவருக்கும் பரிசளிக்கலாம். ஆர்டர் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நாடி புலன்கள் உழுவார் கரமும் நயவுரைகள் தேடி குளிக்கும் கவிவாணர் நாமும் செழும் கருணை ஓடிப்பெருகும் அறிவாளர் நெஞ்சும் உவந்து நடம் ஆடிக்கழிக்கும் மயிலே உன் பாதம் அடைக்கலம். கார்காலச் சூழலில் கார்த்திகை திங்களில் நல்லிணக்க கவசவியல் மண்டல பூஜை நிறைவு விழாவிற்கு தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஆற்றலாளர் என் ஆரியர் நண்பர், ஒரு பட்டாள சிப்பாய்க்குரிய தகுதியோடு பல்லாண்டு காலம் ஆட்கொண்ட தலைவனுக்கு சேவிக்கின்ற என்னுயிர் நண்பன் ஜீவன் சுப்பிரமணி அவர்களே, வந்தவர்களை வசந்தத்தின் தூதுவனாக இருந்து வண்ண தமிழில் எண்ணமெல்லாம் இனிக்க வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற என் பாச நண்பன் நா பாஸ்கர் அவர்களே, இந்த நிகழ்வில் ஒலிப்பிழையை வெளியிட்டு உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற மாட்சிமை தங்கிய அறநிலையத்துறை அமைச்சர், 100 ஆண்டு கால தமிழக அரசியல் வரலாற்றில் 100 ஆண்டு கால தமிழக அரசியல் வரலாற்றில் அறநிலையத்துறைக்கு சேகர்பாபு சாதித்ததை போல் எவனும் சாதித்ததில்லை என்ற ஒரு புதிய வரலாற்றை எழுதிக் கொண்டிருக்கின்ற அமைச்சர் பெருமகன் PK சேகர்பாபு அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இசை பேழைகளை பெற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் இளைய அருணா, ஆன்மீக செம்மல் குருமூர்த்தி, என் ஆசை தம்பி சாய் ஆனந்த், பாடல் வரிக்கு உயிரளித்த இசையமைப்பாளர் ரஹான், பாடியிருக்கின்ற சதீஷ் வர்ஷன், நெல்லை அபுபக்கர், கண்ணகி ஜீவன், பரத் பத்ரி, அபூர்வாசி, ஜெகதீஷ், முத்து தமிழில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற திருக்குறள் வெளிநின்று தேன் மணக்கும் தமிழில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற கண்ணீத்திற்குரிய கவிஞர் முகமது ரில்வான் கான், இந்த நிகழ்விற்கு வருவதற்கு ஆயத்தமாக இருந்த என்னை உங்கள் வாசலுக்கு அழைத்து வந்திருக்கின்ற என் வாழ்வில் புயல் வீசிய காலகட்டத்திலும் தென்றலாக இருந்த தென்றல் நிசார், என் நெஞ்சம் நிறைந்த மாமா அம்பத்தூர் சிக்கந்தர்,
திருவண்ணாமலை இருந்து வருகை இருந்திருக்கிற நண்பர் இளங்கோ, லட்சுமி ஜீவா மற்றும் அண்ணன் செல்வபாண்டியன், தென் சென்னை மாவட்ட கழகத்தின் செயலாளரும் வடக்கு மாட வீதியை நினைக்கிற பொழுதெல்லாம் என்னுடைய நெஞ்சில் ஓவியமாக மலர்ந்து விடுகிற என் உயிரினும் தித்திப்பான தம்பி கழகக்குமார், உள்ளிட்ட கழகத்தின் நிர்வாகிகள், நிகழ்ச்சி நிரலில் இடம்பெற்றிருக்கின்ற காலத்தால் சீலத்தால் மூத்த பெரியோர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நல்லிணக்க கௌமார பரிவாரம் ஒன்றிணைந்த திராவிடத்தின் அடையாளம் என்ற முகவரியோடு நண்பர் ஜீவன் நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்வில் நானும் கலந்து கொண்டு கடமையாற்றுகின்ற வாய்ப்பை தந்ததற்கு ஜீவன் உள்ள நாள் வரையிலும் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கொரோனா கோவிட்-19 என்கிற கொள்ளை நோய் உங்களையும் என்னையும் அச்சுறுத்திக் கொண்டிருந்த சூழலில் ஒரு 18 திங்களுக்கு மேலாக பொதுக்கூட்டம் போடவோ உரையாற்றவோ வாய்ப்பில்லாத சூழலில் நிலைமை சீராகி வருகிற நிலையில், ஆனாலும் பொதுக்கூட்டத்திற்கு விதிக்கப்பட்ட ஊரடங்கு கட்டுப்பாடு இன்னும் அமலில் இருக்கிற நிலையில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற வாய்ப்பை நான் இன்று பெற்றிருக்கிறேன். பேச்சு வருமா, பேச முடியுமா, 18 திங்களாக துருப்பிடித்து கிடந்த நாக்கு உருப்படியாக எனக்கு ஒத்துழைக்குமா என்ற கவலையோடு தான் நான் இங்கே மேடைக்கு வந்தேன். ஆனாலும் இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு வடிவம் தந்து என்னை அழைத்து பெருமைப்படுத்தி இருக்கின்ற நண்பர் ஜீவனுக்கும், ஜீவன் எடுத்திருக்க இந்த மகத்தான முயற்சிக்கு முகம் தந்திருக்கிற நிர்வாகிகள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன், வாழ்த்தி மகிழ்கிறேன். ஒரு கவசவேல், நல்லிணக்க கவசவேல் என்று திசையெங்கும் கவசவேல் என்ற பெயரில் இந்த நிகழ்ச்சிக்கு ஜீவன் வடிவம் தந்திருக்கிறார். ஜீவனை கண்டும் அளவளாவையும் காலங்கள் 9 கடந்து விட்டது. ஜீவன் இப்பொழுது கொஞ்சம் குண்டாகி இருக்கிறார். என்ன காரணம் என்று தெரியவில்லை. கண்ணகி சமைத்து போட்டு
ஜீவன் வீட்டில் உட்கார்ந்து இறால் தொக்கு வச்சு சாப்பிட்ட நாட்களை நான் மறக்கவில்லை. கண்ணகியும் குண்டாகி இருக்கிறார் என்பதையும் தாண்டி கண்ணகி கவிஞராகி இருக்கிறார், பாடகி ஆகியிருக்கிறார் என்பதையெல்லாம் பார்க்கிற பொழுது ரொம்ப பரவசமாகத்தான் இருக்கிறது. ஒரு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு அண்ணன் செல்வபாண்டியனை, ராமதாஸை, என் தம்பி கழகக்குமாரை எல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு வகையில் நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுத்தான் நிற்கிறேன். நிலைமைகள் எனக்கு சாதகமில்லாமல் போனாலும் நான் நிலைகுலையாமல் இருந்து இன்றைக்கு உங்கள் முன்னால் நிற்கிற வாய்ப்பை பெற்றதே நான் பெற்ற பெரும் பேர் என்று கருதுகிறேன். நிலைமைகள் எதையும் நான் உருவாக்கவில்லை, நிலைமைகள் தான் என்னை உருவாக்கியது என்பதையும் உங்கள் கவனத்தில் நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வேலுண்டு வினையில்லை என்ற தலைப்பில் நாஞ்சில் சம்பத் பேசுவான் என்று போட்டு திராவிட ஆன்மீக சொற்பொழிவாளர் என்று என்னுடைய அனுமதி இல்லாமலே ஜீவன் இங்கே அச்சடித்திருக்கிறார். ஆன்மீகம் இப்பொழுது ஹைடெக் ஆகிவிட்டது. ஆன்மீகம் இப்பொழுது கார்ப்பரேட்டுகளின் வசமாகிவிட்டது. அத்தனைக்கும் ஆசைப்படு என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற ஆன்மீகம். கட்சி அரசியலில் சேராமல் இருந்திருந்தால், நமக்கும் ஒரு ஆசிரமம் தொடங்கியிருந்தால் இவ்வளவு சிரமம் வந்திருக்காது என்று அடிக்கடி நான் நினைத்துக் கொள்வேன். அப்படி இந்த நாட்டில் ஆன்மீகத்தின் பேரால் பட்டப்பகலை பட்டா போட்டு இந்த நாட்டை கூறு போடக்கூடிய குலக்கேடர்களின் கையில் ஆன்மீகம் இன்றைக்கு சிக்கிவிட்டது. இன்றைக்கு வழிபாட்டில் இருக்கிற உரிமை, வணங்குவதற்கு இருக்கிற உரிமை, நம் கலாச்சாரத்திற்கிற உரிமையை எல்லாம் இன்றைக்கு பாசிஸ்டுகள் தான் தீர்மானிப்பார்கள் என்கிற அளவிற்கு இந்த நாட்டின் அரசியல் சூழல் மிகவும் கெட்டு போயிருக்கிறது. அதையெல்லாம் தொட்டு பேசினால், நாஞ்சில் சம்பத் அரசியல் பேசினான் என்ற பழிவிந்து விடும் என்கிற காரணத்தால் நான் அதை தவிர்க்கத்தான் விரும்புகிறேன். ஆனாலும் நான் ஐயாவிடத்தில் வந்தவுடன் கேட்டேன், பீலிகாம் என்றால் என்ன என்று கேட்டேன். அது பர்மாவில் உள்ள ஒரு ஊர் தம்பி என்று அண்ணன் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் பர்மாவில் இருந்து இடம்பெயர்ந்து ஆண்டுகள் 56 கடந்து விட்டதென்றார்கள். பர்மா தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் இருந்த உறவு வானத்துக்கும் சிறகுக்கும் இருந்த உறவு, இரத்தத்துக்கும் சதைக்கும் இருந்த உறவு. ஐயா அவர்கள் பேசும் பொழுது சொன்னார்கள், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கொள்ளை கொடி விரிக்க வந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தை நிலைகுலைய செய்வதற்கு கடல் கடந்த நாடுகளில் அவன் பாசறை அமைத்தான் என்றால், அந்த பாசறை அமைப்பதற்கு பக்கபலமாக இருந்தவர்கள் பர்மா தமிழர்கள் என்பது வரலாறு. அப்படி அவர் ஒரு வீரமும் தீரமும் செறிந்த போராட்டத்திற்கு அவர் தன்னை ஆயத்தப்படுத்திய காலத்தில் மானமுள்ள தமிழச்சிகள் தங்கள் கைகளில் கிடந்த வளையல்களை கிளற்றி அவர் முன்னெடுக்கக்கூடிய விடுதலை போருக்கு உதவ அன்றைக்கு கொடுத்தார்கள் என்பது சரித்திர செய்தி. வரலாற்றில் பல இருட்டடிப்புகள் நடைபெற்றிருக்கின்றன என்பதை
இன்றைக்கும் ஒரு மாணவனைப் போல தேடிக்கொண்டும் படித்துக் கொண்டும் இருக்கிற நான் அதை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். வேலுண்டு வினையில்லை என்ற தலைப்பில் பேசுவதில் நாஞ்சில் சம்பத்தா பேசுகிறான் என்று இன்றைக்கு ஊடகத்தில் இருந்து ஒருவர் என்னிடத்தில் கேட்டார். நாஞ்சில் சம்பத்து தான் பேசப் போகிறேன். வேலுக்கும் எனக்கும் விரோதமில்லை, நூலுக்கும் எனக்கும் தான் சிக்கலே தவிர வேலுக்கும் எனக்கும் சிக்கல் இல்லை என்று அந்த ஊடக நண்பரிடத்தில் உரிமையோடு சொல்லிவிட்டு தான் இந்த மேடைக்கு வந்தேன். அவரும் வந்திருப்பார் என்று நான் கருதுகிறேன். வேல் என்பது தமிழர்களினுடைய அடையாளமாகத்தான் ஒரு காலத்தில் இருந்தது. முருகன் தமிழ் கடவுளாகத்தான் கொண்டாடப்பட்டான். மனிதகுலம் முதலாக உருவான இடம் மலைப்பகுதி தான். மலையும் மலை சார்ந்த இடம். அதை குறிஞ்சி நிலம் என்றார்கள். ஓங்கி உயர்ந்து நிற்கிற மரங்கள், பச்சை பசேல் என படர்ந்து கிடக்கின்ற மலையில் பார்க்குமிடமெல்லாம் மரங்கள், பாக்கும் தேக்கும் புன்னையும் தென்னையும். அந்த பச்சை மலையின் உச்சியில் இருந்து இழிந்து ஓடி வருகின்ற, வெள்ளி உருகுவது போல ஓடி வருகின்ற அருவிகள், துள்ளி ஓடுகிற புள்ளி மான்கள். இப்படி குறிஞ்சி நிலம் அழகாக இருந்தது. முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை என்று நிலங்களை வகுத்து நெறியோடு வாழ்ந்த தமிழர்கள் முதலில் பிறந்த இடமே குறிஞ்சி நிலம்தான். குறிஞ்சி நிலம் இவ்வளவு அழகாக இருக்குமானால் இந்த அழகாக இருக்கிற இந்த அழகை உருவாக்கிய இறைவன் எவ்வளவு பேரழகனாக இருப்பான் என்று சொல்லி முருகன் என்று சொல்லக்கூடிய கடவுளை அன்றைக்கு படைத்தார்கள். முருகன் என்றால் அழகு என்ற அர்த்தம். இதை தமிழ்த்தென்றல் திருவிக்கா அவர்கள் முருகு அல்லது அழகு என்று சொல்லி ஒரு புத்தகத்தை தீட்டியிருக்கிறார்கள். இதையெல்லாம் படிக்காத பைத்தியங்கள் தான் தமிழ்நாட்டில் வேலெடுத்து கொண்டு வந்தால் வெற்றி பெற்று விடலாம் என்று கருதினார்கள். ஆனால் அன்றைக்கு முருகன் அல்லது அழகு என்று தமிழ்த்தென்றல் திருவிக்கா அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதினார்கள். வேல் என்பது தமிழர்களினுடைய ஆயுதம். வேலாயுத விருதினை மனதில் பதிக்கிறேன், நல்ல வேதாந்தம் உரைத்த ஞானியர்தமை எண்ணி துதிக்கிறேன், காலா என்னருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன் என்று அன்றைக்கு பாரதி சவால் விட்டான். நாளைக்கு பாரதியினுடைய பிறந்த நாள். ஆகவே வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, வெற்றிவேல் வீரவேல் என்பது தமிழர்களின் முழக்கமாக இருந்தது. இன்னும் முருகனை நான் கொண்டாடுவதற்கு காரணம், அன்றைக்கு நாரதர் என்று ஒருவன் இருந்தார். மோசமான ஆள், சுப்பிரமணிய சாமியை விட மோசமானவன். அவன் வந்தால் கலகம் நடக்கும் என்பார்கள். அன்றைக்கு சிவபெருமானும் உமாபதியும் இருக்கிற இடத்திற்கு கலகம் செய்வதற்கென்றே அன்றைக்கு நாரதர் வந்தார். அன்றைக்கு முருகனும் கணபதியும் என்று சிவனுக்கும் உமையமைக்கும் 2 குழந்தைகள். ஒரு வீட்டுக்கு, என்னுடைய வீட்டில் 2 புதல்வர்கள் இருக்கிறார்கள். செல்வபாண்டியின் வீட்டுக்கு வருகிறார் என்றால் 2 பிஸ்கட் கொண்டு வர வேண்டும், 2 மாம்பழம் கொண்டு வர வேண்டும், 2 ஆப்பிள் கொண்டு வர வேண்டும். 2 புதல்வர்கள் இருக்கிறார்கள் என்ற உண்மை விவரம் தெரிந்தும் 1 மாம்பழம் தான் கொண்டு வருகிறார் என்றால் கலகத்தை கையோடு கொண்டு வந்திருக்கிறார் என்று அர்த்தம். அன்றைக்கு நாரதர் அப்படித்தான் ஒரு கனியை கொண்டு வந்தார். அவர் ஒரு கனியை கொண்டு வந்து இதை யாருக்கு கொடுப்பதென்று அவர் திணறிய பொழுது உமையம்மையிடம் கேட்டார். உமையம்மையே, நாரதர் ஒரு மாங்கனி கொண்டு வந்திருக்கிறார், கணபதிக்கு கொடுப்பதா முருகனுக்கு கொடுப்பதா? எனக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது, நீதான் தீர்வு சொல்ல வேண்டும் என்று மனைவியிடத்தில் ஆலோசனை கேட்டான். தமிழ்நாட்டில் இப்பொழுது எல்லோரும் மனைவியிடத்தில் ஆலோசனை கேட்டுத்தான் நடக்கிறார்கள் என்றால் இதை தொடங்கி வைத்ததே சிவபெருமான் தான். அன்றைக்கு அவன் மனைவியிடத்தில் கேட்டான்,
உமையம்மை சொன்னாள், உலகத்தை யார் சுற்றி வருகிறானோ அவனுக்கு இந்த கனியை கொடுங்கள் என்றான். முருகன் உழைக்க பிறந்தவன், வியர்வை பாசனம் செய்ய பிறந்தவன். தன்னுடைய வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகெல்லாம் வலம் வந்தான். 400 நாட்கள் உலகத்தையெல்லாம் சுற்றி அம்மையப்பனை பார்த்து எனக்கு அருங்கனியை தாருங்கள் என்று கேட்டான். சிவபெருமான் சொன்னான், உன்னுடைய அண்ணன் விநாயகர் வாங்கிவிட்டானே என்று. அவன் உலகத்தை சுற்றியதற்கு உங்களிடத்தில் ஏதாவது சாட்சி இருக்கிறதா? நான் சிங்கப்பூரில் 4 நாள் இருந்தேன். இவன் வந்ததாக யாரும் சொல்லவும் இல்லை, வருவதாகவும் சொல்லவில்லை. அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டனில் இருந்தேன். இவன் வரவும் இல்லை, வருவதற்கு விசா போட்டிருப்பதாகவும் எனக்கு தகவல் இல்லை. நீங்கள் எப்படி அவனுக்கு கொடுத்தீர்கள்? நான் அல்லவா உலகம் சுற்றி இருக்கிறேன் என்று கேட்ட பொழுது, தந்தை தாயை சுற்றினாலும் உலகத்தை சுற்றியதற்கு சமம் என்று அரசியல் சட்டத்தின் 356வது பிரிவு சொல்லுகிறது. அந்த விதியை பயன்படுத்தி நாங்கள் விநாயகனுக்கு கொடுத்து விட்டோம் என்று சிவபெருமான் சொன்னான். அப்பொழுது உங்கள் அரசியல் சட்டம் உழைப்பவனுக்கு உரிமையை மறுக்கிறது, உழைப்பை ஒப்புக்கொள்ள மறுக்கிறது. ஆகவே உங்களை விட்டு விலகுவதை தவிர வேறு வழி இல்லை. ஆகவே நான் விலகுகிறேன், வெளியேறுகிறேன். குன்றிருக்கும் இடத்தில் இந்த குமரன் குடியிருப்பான் என்று முதலில் தனிநாடு கேட்டவனே முருகன் தான் என்பதால் எனக்கு முருகன் மீது மிகுந்த மரியாதை உண்டு. இந்த முருகனை பாடி பரவினார் அருணகிரிநாதர். இந்த முருகனுக்காக முதல் பாட்டு திருமுருகாற்றுப்படை. சங்ககாலம் என்கிற தங்க காலத்தில் ஆற்றுப்படை இலக்கியங்கள் உண்டென்றால் அதிலே முதல் ஆற்றுப்படை திருமுருகாற்றுப்படை. எழுதியவர் பெயர் நக்கீரர். அதற்கு பிறகு முருகனை கொண்டாடுகிற மரபு தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்தது. கச்சியப்ப சிவாச்சாரியார் காஞ்சிபுரத்திலிருந்து கந்தபுராணத்தை எழுதினார். திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து அன்றைக்கு அருணகிரிநாதர் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று தற்கொலை செய்வதற்காகவே கீழே குதித்தார். அன்றைக்கு அருணகிரிநாதர் கொஞ்சம் பலவீனமான மனநிலையில் இருந்தார். அவர் கண்ட பெண்களோடு உறவு கொள்வதும் உல்லாசம் அனுபவிப்பதும் அவருக்கு பிள்ளை விளையாட்டாக இருந்தது. ஒரு நாள் அப்படி கண்ட பெண்களோடு முயங்கி வீட்டுக்கு வந்த பொழுது உரிமையுள்ள அவருடைய தமக்கை, இப்படி கண்ட பெண்களோடு உறவு கொள்வதுதான் உனக்கு வாழ்க்கை என்று கருதி கொண்டாயா? அப்படி உனக்கு சதைக்கு பசி இருக்குமானால் என்னையே நீ புசித்துக் கொள் என்று சொந்த தமக்கை பேசிய மாத்திரத்தில் சுயமரியாதை வந்து, அக்காவே இப்படி பேசுகிற அளவுக்கு நான் நடந்து விட்டேனே என்று சொல்லி மலையின் உச்சியில் இருந்து அன்றைக்கு அருணகிரிநாதர் தற்கொலை செய்வதற்கு தாவி குதித்தார். முருகன் அன்றைக்கு அருணகிரிநாதரை தாங்கி பிடித்து காப்பாற்றினான். விவரங்களை எல்லாம் கேட்டான். இதற்காகத்தான் தற்கொலை செய்வதற்கு முயற்சித்தேன் என்றான். அப்பொழுது முருகன் சொன்னான் அருணகிரிநாதரிடம், என்னை பற்றி பாடு, உன்னுடைய வினைகளெல்லாம் அகலும் என்று வேலை எடுத்து அருணகிரிநாதனுடைய நாக்கில் ஓம் என்ற மந்திரத்தை எழுதினார். என்னை பற்றி பாடு என்று சொன்ன பொழுது அருணகிரிநாதர் சொன்னார், எனக்கு பாடத் தெரியாது, பாடறியேன், படிப்பறியேன், பள்ளிக்கூடம் நான் அறியேன், ஏடறியேன், எழுத்தறியேன், அறிவொளி இயக்கத்தில் கூட நான் சேரவில்லை, என்னை எப்படி பாடச் சொல்லுகிறாய் என்று கேட்ட பொழுது வேலெடுத்து முருகன் எழுதினான். அருணகிரிநாதர் உடனே முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்திக்குரு வித்துக்குருபரன் என போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 33 தமரரும் அடிபேண 10 தலை தத்த கணைகளோடு ஒற்றைக்கிரி மற்றை பொருதொரு பட்ட பகல் வெட்ட தீரில் இரவாக பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை பீர் வெச்ச தகுபொருள் பட்சத்துடன் ரட்சித்து அருள்வது ஒரு நாளை என்று சரம் சரமாக சந்த திருப்புகளை பாடி தமிழ் இலக்கிய வரலாற்றில் திருப்புகளுக்கு ஈடான சந்தம் உள்ள இலக்கியம் வேறு எதுவும் இல்லை என்று அருணகிரிநாதர் சாதித்தார். அந்த அருணகிரிநாதர் தான் முருகனை பார்த்து சொன்னார், உன்னுடைய அழகை பார்க்க பார்க்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது,
உன்னை அனுபவிக்க துடிக்கிறேன். 2 கண்கள் வைத்து உன்னை பார்க்க முடியாது. 4000 கண் படைத்தலினே என்ற நான்முகனே என்று அன்றைக்கு அருணகிரிநாதர் கேட்டார். அருணகிரிநாதரை போல இந்த நாட்டில் பல அடியார் பெருமக்கள். அருணகிரிநாதரே திருப்புகளிலே வேல் விருத்தம் பாடினார், மயில் விருத்தம் பாடினார், கந்தர் அனுபூதி பாடினார், கந்தர் அலங்காரம் பாடினார். இப்படி தமிழ் இலக்கியம் அர்த்தமுள்ளதாகவும் அழகுள்ளதாகவும் ஆழமுள்ளதாகவும் ஆக்குவதற்கு சமயத்தில் இருந்து பாடியவர்கள் பட்டிருக்கிற பாடும் எழுதியிருக்கிற எழுத்தும் விவரிப்பதற்கு எனக்கு நேரமில்லை. ஆனால் வேல் உண்டு வினை இல்லை என்பதை அருணகிரிநாதருடைய வாழ்வில் அன்றைக்கு முருகன் நிரூபித்தார். இன்னும் சொல்ல போனால் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் சொல்லுகிறார், ஓர ஒட்டார், ஒன்றை உண்ண ஒட்டார், மலர் இட்டு தாழ் சேர ஒட்டார், ஐவர் செய்வது என் யான் என்று தேவர் உய்ய சோர நிட்டூரனை சூரனை காருடன் சோரி கற்க கூற கட்டேறியிட்டு உரிமை போரில் கொண்டவனே என்று அருணகிரிநாதர் பாடுகிறார். சேர ஒட்டார், ஓர ஒட்டார், உன்னை நினைக்க ஒட்டார். முருகனை நினைக்க விட மாட்டேன் என்கிறார்கள், அவனை சேர விட மாட்டேன் என்கிறார்கள். அவனுடைய மலரில் தாளில் மலரிட்டு பாதத்திலே மலரிட்டு அவனை வணங்குவதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்கிறார்கள். போக பலூனுக்குள் புகுந்து கொண்ட காற்றாக மெய், வாய், கண், மூக்கு, செவி இதை பயன்படுத்தி எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அத்தனையும் அனுபவித்து தூக்க வேண்டும் என்கிற போக வரியில் மோக வரியில் மனிதர்கள் திரிகிறார்கள். ஆகவே முருகா உன்னை நான் மறந்து விடுகிறேன். ஓர ஒட்டார், சேர ஒட்டார், உன்னை ஒட்டார் என்று அன்றைக்கு அருணகிரிநாதர் பாடினார். இன்றைக்கு இந்த முருகனை பற்றி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு சந்த திருப்புகளை எல்லா திருக்கோவில்களிலும் போய் அருணகிரிநாதர் நடந்தே பாடினார். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் வந்து பாடியிருக்கிறார். ராமதாசன் இருக்கிற பூங்கா நகரில் இருக்கிற கந்தகோட்டத்தில் வந்து அவர் பாடினார். கழுகுமலைக்கு வந்து பாடினார். திருச்செந்தூரில் பாடினார். தமிழ்நாடு முழுக்க பாடியது மட்டுமல்ல, கடல் கடந்து திரிகோணமாமலையில் போய் பாடினார். கடல் கடந்து திருக்கேதீஸ்வரத்தில் போய் பாடினார். இப்படி முருக வழிபாடு என்று சொல்லக்கூடிய வழிபாடு தமிழர்களுக்கு இயல்பானதாகவே அமைந்தது. ஆகவே முருகனை கொண்டாடுவதும் முருகனை கும்பிடுவதும் வேலை ஆராதிப்பதும் தமிழர்கள் தங்களுடைய வினைப்பயன் தீர்ப்பதற்கு வேறு வழி இல்லை என்று சொல்லி நம்பினார்கள். வேலை எடுத்துக்கொண்டவன் அவனை வினை எந்த வினையாக இருந்தாலும் அந்த வினை அகலும் என்று நம்பினான். வேலை கையில் எடுத்துக்கொண்டவன் அதை இன்னொருவன் மீது எய்ய வேண்டும் என்று கருத மாட்டான், எல்லோரும் உய்ய வேண்டும் என்று கருதுவான். அதுதான் வேலின் அடையாளமாக இருந்தது. முஸ்லிம்களை ராவுத்தர் என்று சொல்லுவார்கள். ராவுத்தர் என்று முஸ்லிம்களை அழைப்பார்கள். முருகனை பார்த்து அன்றைக்கு அருணகிரிநாதர் மயிலேறும் ராவுத்தனை என்று பாடினார். இங்கே நெல்லை அபூபக்கர் சாயியை பற்றி அவருடைய தொண்டையில் இருந்தவர் காதலோடு பாடிய பாடல் கேட்டு நான் மிகுந்த பரவசத்திற்கு ஆளானேன். சமயங்களின் பேரால் சண்டையும் சமயங்களின் பேரால் சச்சரவும் செய்து இங்கே நிலவி வருகிற நல்லிணக்கத்தை சிதைத்து அதிலே குளிர்காயக்கூடிய ஒரு அரசியலை மூலதனமாக்கி கொண்டு முன்னேற வேண்டும் என்று ஒரு கூட்டம் இன்றைக்கு துடிக்கிறது. அது எங்கே சாத்தியமானாலும் சாத்தியமாகலாம். முருகன் ஆட்சி செய்கின்ற தமிழ்நாட்டில் அது சாத்தியமாகாது என்பதை நாம் சொல்லி வைப்பதற்கு இன்றைக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். எது சமூக நல்லிணக்கம், எது சமய நல்லிணக்கம்? டாக்டர் ரஹான் இந்த பாட்டுக்கு இசையமைத்திருக்கிறார். அபூபக்கர் பாடுகிறார்.
இதுதான் எங்களினுடைய மரபு. திக்கெல்லாம் புகழுகிற திருநெல்வேலி சீமை காந்திமதி அம்பாள் சன்னிதானத்தில் அன்றைக்கு திருவிக அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். நின்ற சீர் நெடுமாறன் அரங்கத்தில் திருவிக வந்திருக்கிறார் திருநெல்வேலிக்கு. காந்தியம்பாள் சன்னிதானத்தில் நின்ற சீர் நெடுமாறன் அரங்கில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டு எங்கள் ஊர் நாகர்கோவிலில் இருந்து கோட்டாறு சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் திருவிகாவை சந்திப்பதற்காக போனார். அவர் திருநெல்வேலி காந்திமதி அம்பாள் சன்னதியில் வலது கால் எடுத்து வைத்த மாத்திரத்தில் உனக்கு இங்கே இடமில்லை என்று செய்குத்தம்பி பாவலர்களை வெளியேற்றினார்கள். மேடையில் பேசிக் கொண்டிருந்த திருவிகாவுக்கு செய்தி எட்டியது. என்னுடைய நண்பர் செய்குத்தம்பி பாவலருக்கு இங்கே இடமில்லை என்றால் இந்த இடம் எனக்கும் தேவையில்லை என்று துண்டை உதறி தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு அந்த இடத்தை காலி செய்தார் அன்றைக்கு தமிழ் தென்றல் திருவிக. பிறகு என்ன ஆயிற்று? காலம் தோலுரிக்க அதே காந்திமதி அம்பாள் சன்னிதானத்தில் நின்ற சீர் நெடுமாறன் அரங்கத்தில் செய்குத்தம்பி பாவலரே சைவ சித்தாந்தமும் இஸ்லாமும் என்ற தலைப்பில் திருநெல்வேலி கோவிலில் பேசினார் என்பதுதான் தமிழ்நாட்டின் வரலாறு. அந்த செய்குத்தம்பி பாவலர் தான் இங்கே வந்திருந்தார். அண்ணன் பேசும் பொழுது, பெரியவர் பேசும் பொழுது சொன்னார், வள்ளலார் இங்கே வந்திருக்கிறார். கந்தகோட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒருமையுடன் நினைவு திருமலரடி நினைக்கின்ற உத்தமிருதம் உறவு வேண்டும் என்று பாடினாரே வள்ளலார், அவர் இங்கே வந்திருக்கிறார். அந்த வள்ளலார் பாடிய பாட்டு திருவருட்பா. அதை யாழ்ப்பாண ஆறுமுக நாவலர் என்பவர் மருட்பா என்றார். அது மருட்பா அல்ல, அது அருட்பா என்று சாதித்தது யார் என்றால் ஒரு இஸ்லாமியனாக இருந்த செய்குத்தம்பி பாவலர் என்பது இந்த மண்ணின் வரலாறு. அதனால்தான் அண்ணா சொன்னார், நான் நீரு பூசாத செய்வன், நான் குல்லா வைத்துக் கொள்ளாத முஸ்லிம், நான் சிலுவை அணியாத கிறிஸ்தவன் என்றார். இந்த சமூக நல்லிணக்கமும் இந்த சமய சகிப்புத்தன்மையும் தான் தமிழ்நாட்டின் வரலாறு. அதனால்தான் இந்த நிகழ்ச்சிக்கு நல்லிணக்க கவசவியல் என்று ஜீவன் பெயர் சூட்டியிருக்கிறார். நல்லிணக்கம் வேண்டும். என்றைக்கு நல்லிணக்கத்திற்கு ஊனம் வருகிறதோ, என்றைக்கு நல்லிணக்கத்திற்கு உற்பாதம் வருகிறதோ, நாட்டில் அமைதி நிலவாது, நாடு காடாகிவிடும். இதற்கு பல சாட்சிகள் இன்றைக்கு இருக்கின்றன. இதிலே மதம் இல்லை, இதிலே கடவுள் இல்லை. அக்பர் ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி. அவருடைய அவையில் இசைவாணனாக இருந்தவர் தான்சேன். தான்சேன் பாடினால் மொட்டு மலர்ந்து விடும். தான்சேன் பாடினால் மடியில் வைத்திருக்கிற பாலை பசு இழந்துவிடும், பால் பொழிந்துவிடும். தான்சேன் பாடினால் விளையாத நெற்கதிரும் விளைந்துவிடும். தான்சேன் பாடினால் காயெல்லாம் கனியாகிவிடும். தான்சேன் பாடினால் காற்று கவரி வீசும். அப்படி பாடுவான் தான்சேன். தான்சேன் பாட்டை கேட்டு மாமன்னர் அக்பர் உருகினார், உள்ளமுடைந்தார், தன்னை மறந்தார். நீ இப்படி பாடுகிறாயே, இதைவிட நன்றாக பாடுகிறவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று மாமன்னர் அக்பர் யாரிடத்தில் கேட்கிறார்? தான்சேன் இடத்தில் கேட்கிறார். தான்சேன் சொன்னான், என்னுடைய பாட்டுக்கு இப்படி நீங்கள் உருகுகிறீர்களே, என்னுடைய குருநாதர் ஹரிதாஸ் சுவாமிகள் பாட்டை கேட்டால் நீங்கள் என்ன ஆவீர்கள்? எனக்கு சொல்ல தெரியவில்லை என்றார். அப்படி என்றால் தான்சேன் ஹரிதாஸ் சுவாமிகளை இந்த அரண்மனைக்கு அழைத்து வா என்றார். அப்பொழுது தான்சேன் சொன்னான், அரண்மனை, அரசன், ஆனை, சேனை, ஆள், அம்பு, கோட்டை, கொத்தளம், கொடிமரம், இதையெல்லாம் ஹரிதாஸ் சுவாமிகள் விரும்புவதில்லை.
ஆகவே அரசனுடைய ஆணை அவர் மறுப்பார், மதிக்க மாட்டார். ஆகவே அவர் இங்கே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அவருடைய பாட்டை நீங்கள் கேட்க வேண்டுமானால் நீங்கள் தான் அவர் இருக்கிற இடத்திற்கு வர வேண்டும் என்றார். இன்றைக்கு காணுகிற இந்தியாவை அன்றைக்கு கட்டி ஆண்ட முகலாய சக்கரவர்த்தி அக்பர், அவர் எங்கே இருப்பார் சொல், நான் வந்து அவருடைய பாட்டை கேட்கிறேன் என்று மாறுவேடத்தில் ஹரிதாஸ் சுவாமிகள் பாடுகிற இடத்திற்கு இருக்கிற இடத்திற்கு அக்பர் வந்தார். ஒரு தம்புராவை எடுத்துக்கொண்டு தான்சேன் பாடினான். ஒரு இடத்தில் சுருதி பிசகுவது மாதிரி நடித்தான் தான்சேன். சுருதி பிசகி விட்டது, எடு தம்புராவை என்று சொல்லி தம்புராவை வாங்கி ஹரிதாஸ் சுவாமிகள் சுருதி கூட்டி பாடினார்கள். அந்த பாட்டை கேட்டு தன்னை மறந்து மயங்கி விழுந்தான் மாமன்னன் அக்பர் என்கிற சக்கரவர்த்தி. அவன் மயங்கி விழுந்ததற்கு பிறகுதான் வந்திருப்பது மன்னன் என்றும், மணிமுடி சிரித்திருக்கிற மன்னனே ஹரிதாஸ் சுவாமிகளின் பாடலை கேட்பதற்கு மாறுவேடத்தில் வந்து கேட்டான் என்பதுதான் இந்த நாட்டின் வரலாறு என்பதை நல்லிணக்க கவசவியல் நிகழ்வில் நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு சிறப்பு உண்டு. வேலாயுதம் தரித்தவன் அவன், சூரபதுமன். அவன் ஆணவத்தின் அடையாளம், அவன் ஆதிக்கத்தின் அடையாளம். எப்போதும் சூரபதுமர்கள் இருப்பார்கள், இப்போதும் இருக்கிறார்கள். அவர்கள் பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை. இப்போது இருக்கிற சூரபதுமர்கள் ரொம்ப மோசமான சூரபதுமர்கள். விமானத்தில் தான் வருகிறார்கள், விதவிதமான ஆடைகளை அணிகிறார்கள், நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் மஞ்சள் குளிக்கிறார்கள், நாட்டு நலன் குறித்து கவலைப்படாதவர்களாக இருக்கிறார்கள். அன்றைக்கும் இருந்தான் சூரபதுமன், இன்றைக்கும் இருந்தான். அந்த சூரபதுமன் சிவபெருமானிடத்தில் ஒரு வரம் கேட்டான். சிவபெருமான் கேட்டான், உனக்கு என்ன வர வேண்டும் என்று. யாரும் என்னை கொல்லக்கூடாது, யாரும் என்னை கொல்ல முடியாத வரத்தை எனக்கு தா என்று கேட்டான். இவன் என்ன நம்மிடத்தில் சமருக்கு வரப்போகிறானா, சண்டைக்கு வரப்போகிறானா என்று சிவபெருமான் வரம் கொடுத்தான். வரம் கிடைத்தவுடனே அவனுக்கு ஆணவம் தலைக்கேறிவிட்டது. வசதி வந்தால் சில பேருக்கு ஆணவம் வந்துவிடும், அதிகாரம் வந்தால் சில பேருக்கு ஆணவம் வந்துவிடும். வசதி வந்துடும். ஒரு வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருக்கிறார், அவருக்கு பேரு பக்ரிசாமி. அவர் அந்த வீட்டில் 36 வருஷமா வேலை பார்க்கிறார். அந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 18 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்கிறது, ஒரு 35 ஏக்கர் வயல் இருக்கிறது, மாட மாளிகை, 4 கார். இவ்வளவு வசதியான வீட்டில் ஒரு ஆள் 36 வருஷமா சர்வீஸ் பண்றார். அந்த முதலாளி இவனை பரிபூரணமாக நம்பினார். என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, டேய் பக்ரிசாமி அவளை அழைச்சிட்டு போயிடுறியா ஆஸ்பத்திரிக்குன்னு சொன்ன அவன் கார் எடுத்துட்டு ஓட்டிட்டு போவான். வயலில் களை எடுக்கணும்டா, போயிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொன்னா டிராக்டரில் ஒரு 10 பேரை உட்கார வச்சு களை எடுக்க கூட்டிட்டு போயிடுவான். பயிருக்கு உரம் போடணும் அப்படின்னு சொன்னா அவனே போய் நின்று உரம் போட்டு 10 பேரை வேலைக்கு வச்சு சம்பளத்தை கொடுத்துட்டு வந்துடுவான். அவ்வளவு நாணயமா நம்பிக்கைக்குரியவனா இருந்தான் அந்த முதலாளி. பொன்னம்பலம் என்பவர் எல்லா பொறுப்பையும் பக்ரிசாமியை நம்பி ஒப்படைத்தார். இவன் காலையில் அதிகாலை 5 மணிக்கு அந்த வீட்டுக்கு வந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் சேவை செய்துவிட்டு ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற தன்னுடைய கிராமத்தின் வீட்டுக்கு அவன் இரவு புறப்பட்டு போவான். ஒரு நாள் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற மாணவன், அவருடைய மகன் வருகிறான். டேய், நம்ம விடியற்காலம் 3 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வண்டி வந்துடும், டிரைவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். பக்ரிசாமி நீ போயிட்டு வந்துடுறியா, என் மகன் அழைச்சிட்டு வந்துடுறியான்னு கேட்கிறார். சரி வந்துடுறேன் அப்படின்னு விடியற்காலை 2:30 மணிக்கு எழுந்து கார் ஓட்டி ஸ்டேஷனுக்கு போய் மகனை கூட்டிட்டு வந்துட்டார். இப்படி ஒரு சேவகர், இப்படிப்பட்ட சேவகர்கள் யாருக்கும் கிடைக்க மாட்டார்கள். கண்ணன் செய்த சேவகத்தை பாராட்டி அன்றைக்கு பாரதி பாடி, நான் இங்கு இவனை நான் பிறவே என்ன தவம் செய்து விட்டேன். அப்படி சர்வீஸ் பண்ணணும் சேவகன், அப்படி பண்ணான்.
அம்மா ஒரு நாள் நள்ளிரவு வேலையை முடிச்சிட்டு கிராமத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது கீழே ஒரு புதையல் கிடந்தது. புதையலை திறந்து பார்த்தா தங்க கட்டி. அளவில்லாத மகிழ்ச்சி. வீட்டுக்கும் கொண்டு போகக்கூடாது, முதலாளி வீட்டுக்கும் கொண்டு போயிடக்கூடாது, மரத்துக்கு உச்சியில கட்டி வச்சுக்கணும்னு சொல்லி அந்த இரவிலேயே மரத்தில் ஏறி தன்னுடைய துண்டில் வச்சு கட்டி மரத்தில் கட்டி தொங்க விட்டுட்டான். அடுத்த நாள் காலையில என்றைக்கு அதிகாலை 5 மணிக்கு வந்து பால் கறக்கிறவன் அன்னைக்கு 6 மணிக்கு வந்தான். முதலாளி பொன்னம்பலம் கேட்டார், என்ன லேட்டு பக்கிரிசாமி? இந்த பக்கிரிசாமின்னு கூப்பிடுறதெல்லாம் மனசுல வச்சுக்கிடுங்கன்ட்டான். எத்தனை வருஷத்துக்கு பிறகு? 36 வருஷத்துக்கு பிறகு கிடைச்சது ஒரு தங்க கட்டி. பக்கிரிசாமின்னு கூப்பிடுறது எல்லாம் மனசுல வச்சுக்கிடுங்கன்னா. என்னடா ஆச்சு உனக்கு பொன்னம்பலம்? இந்த டாக் போடுறது எல்லாம் இன்னையிலிருந்து விட்டுடுங்கன்ட்டான். பொன்னம்பலம் நடுங்கிட்டார். எப்பா பொன்னம்பலம் பட்ட பாடு, ஒருங்கிணைப்பாளர் பட்ட பாடு படுறார். என்னடா இது கொடுமையா இருக்கு. அதனால அவர் பொன்னம்பலம் சொன்னாரு, சரி 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 அவன் வேலையை பாரு, இந்த உரிமையில கூப்பிடுறதெல்லாம் இன்னி வச்சுக்கிட்டாதுங்கன்ட்டான். பிறகுதான் பசுமுக பாலை கறந்து கொண்டு வந்தான். தேநீர் போடுவதற்கு வீட்டில் இருக்கிற பணிப்பெண்ணிடத்துல கொடுத்துட்டு அந்த பணிப்பெண்ணிட்ட இவன் உத்தரவு போட்டான், தொழுவத்தில் போய் சாணியை அப்புறப்படுத்திடு அப்படின்னா. ஒரு நாளும் அவள் சாணி பொறுக்கியதில்லை, அள்ளியதில்லை. அவன் தான் 36 வருஷமா அள்ளியிருக்கான். இன்னைக்கு ஏன் நீ கல்யாணிகிட்ட சாணி பொறுக்க சொல்றேன்னு கேட்டால பக்கிரிசாமின்னு கேட்டால. இந்த பக்கிரிசாமின்னு கூப்பிடுறது நிப்பாட்டுங்கன்னு சொன்னேன்ல, உன்னை எப்படி கூப்பிடணும்? பக்கிரிசாமி பிள்ளைன்னு கூப்பிடுங்க. அவர் அடுத்த நாள் இருந்து பக்கிரிசாமி பிள்ளைன்னு கூப்பிட்டார். ஒரு நாள் என்ன செய்துட்டான், கூரியர்ல ஒரு பொருள் வந்திருக்கு, அதை வாங்கிட்டு வரணும். கூரியர்கார வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க மாட்டான். பக்கிரிசாமி பிள்ளை அதை போய் வாங்கிட்டு வரியான்னு ஒரு பவ்யமா பொன்னம்பலம் கேட்கிறார். அன்னைக்கு சொல்லுகிறான், பக்கிரிசாமி பிள்ளைன்னு சொல்லாதீங்க, பக்கிரிசாமி பிள்ளைவாள்னு சொல்லுங்க. எல்லாம் அந்த தங்க கட்டி செய்த மாயம். பொன்னம்பலம் பார்த்தார், இது என்னடா கொடுமை, ஏன் இப்படி மாறிட்டான்னு நினைச்சு அவனை இரவு வீட்டுக்கு போகும்போது பொன்னம்பலமும் பின்னாடி அவனுக்கு தெரியாம நடந்து போறார். இவன் அந்த மரத்தில் ஏறுறான். அந்த துண்டை அறுத்து தங்க கட்டியை பார்க்கறான். மீண்டும் கட்டி மரத்தில் தொங்க விட்டு கீழே இறங்கி போறான். அவருக்கு வீட்டுக்கு போன பிறகு பொன்னம்பலம் ஒரு ஆளை வச்சு மரத்தில் ஏறி அதை எடுத்து அவரு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டார். இவன் அடுத்த நாள் காலையில பொன்னம்பலம் வீட்டுக்கு வரும் பொழுது மேல பார்க்கிறான், தங்க கட்டியை காணல. ஏக்கத்தோடையும் கவலையோடையும் பொன்னம்பலம் வீட்டுக்கு வர்றான். அப்ப அவர் கேட்டார், பக்கிரிசாமி பிள்ளை வாழ், நலமா இருக்கீங்களான்னு கேட்டார் பொன்னம்பலம். வாழும் இல்லை பிள்ளையும் இல்லைன்னு. ஆணவம் வந்துடும். அதிகாரம் வந்தால், செல்வம் வந்தால் ஆணவம் வந்துடும். யாருக்கு வந்தது? சூரபதுமனுக்கு வந்தது. கார்த்திகை பெண்கள் 6 பேர், அன்னை உமையம்மை பால் அருந்தி 6 கார்த்திகை பெண்களுடைய கரங்களில் தவழ்ந்தவன் கார்த்திகேயன் முருகன். அந்த முருகன் 6 முகமாக ஒளி வீசினான். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் என்று 6 முகமாக அவன் இருந்தான். எல்லாருக்கும் ஆறுதலை தருகிற முகம்தான் அந்த 6 முகம். அன்னைக்கு அப்படி ஒரு சூரபதுமன் ஆடாத ஆட்டம் ஆடினான். எல்லா இடத்திலும் கட் அவுட் வைக்க சொல்றான். எங்க போனாலும் பயங்கர விளம்பரம் பண்ண சொல்றான். யாரையும் மதிப்பதில்லை. ஒரு அழிச்சாட்டியமும் அடக்குமுறையும் அவனுடைய ஆட்சியில் தொடர்ந்தது. தேவர்கள் எல்லாம் கதிகலங்கி போனார்கள். அவர்களுக்கு நிம்மதி இல்லை. அவர்களுடைய வீட்டில் நிழல் இல்லை.
சிவபெருமானிடத்துல போய் முறையிட்டார்கள். சிவபெருமான் சொன்னா பார்த்துக்கலாம், செய்யலாம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் தான், நான் அவனுக்கு வரம் கொடுத்துட்டேன், என்னுடைய வரத்தை மாற்றுகிற அதிகாரம் எனக்கு இல்லை, என் மகன் முருகனுக்கு இருக்கிறதுன்னு சொல்லி முருகனுக்கு நீ அந்த வேலையை பார்த்துட்டுருவேன்னு சொல்லி அன்னைக்கு அவன் ஒரே நேரத்தில் மரமாக மாறிட்டான். அந்த மரம் என்னன்னா காடு மாதிரி இருக்கு ஒரு மரம். அந்த மரத்தை அன்னைக்கு வேலால வீழ்த்தி அதை மயிலும் சேவலுமாக மாற்றி தன்னுடைய வாகனமாக ஆக்கி கொண்டான். இதற்கு பேர் தான் சூரசம்ஹாரம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே எவ்வளவுதான் சிரமங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும், இந்த கடவுள் நம்பிக்கை, இந்த வழிபாடு என்பதற்கான தாற்பயம் என்பது வேறொன்றும் இல்லை. அந்த சுமையும் துன்பமும் நம்முடைய இதயத்திலிருந்து கீழே இறங்கி வர வேண்டும் என்றால் ஒரு இறைவனை வழிபடுகிறது மூலம் அது நமக்கு தீர்ந்து விடும் என்று மக்கள் நம்புகிறார்கள். ஒரு அடியார் பாடுகிறார், நன்றுடையானை தீயதிலானை நரைவெள்ளேர் ஒன்றுடையானை சென்றடையாது திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூறாத என் உள்ளம் குளிருமே என்று பாடுகிறார். உள்ளம் குளிரணும், நம்ம உடம்பு குளிரணும்னு தான் ரொம்ப சிரமப்படுறோம். இப்போ ரொம்ப ஹைடெக் ஏசியெல்லாம் வச்சுருக்கோம், 2 டன் ஏசியெல்லாம் வச்சுருக்கான் 8க்கு 10 ரூமில். வசதி இருந்தால் வச்சிடலாம். உனக்கு உடம்பு குளிர்ந்துடும். உள்ளம் குளிர்வதற்கு என்ன செய்வாய்? எப்போது உள்ளம் குளிர்கிறதோ அப்பொழுது நீ மனிதன் ஆகிறாய். அதில் தான் சொன்னார், உள்ளம் குளிரணுமானால் அவனை உச்சரிக்கணும். இதைத்தான் எல்லா சமயங்களும் வற்புறுத்துகின்றன. இதைத்தான் எல்லா சமயங்களும் நமக்கு சொல்லி தருகின்றன. அன்னைக்கு திருச்செந்தூரில் ஒரு அதிசயம் நடந்து, படிக்காதவர், அவருக்கு பேருக்கு அரியர சுப்பிரமணியம்னு பேர். அவர் தேசாந்திரியாக ஒரு பிச்சைக்காரனுக்கு திருச்செந்தூருக்கு வந்தார். முருகன் மீது மாளாத காதல் அவருக்கு, முருகன் மீது அளக்க முடியாத பக்தி. எப்ப பார்த்தாலும் முருகா 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 முருகா. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, வேல் வேல் வெற்றி வேல் வெற்றி வேல் சொல்லிட்டே இருப்பார். அவர் என்ன செய்துட்டார்? திருச்செந்தூருக்கு வந்தார். அந்த திருச்செந்தூர் கோவிலில் மடப்பள்ளியில எடுபடியா வேலைக்கு சேர்ந்தார். வேலை கிடைச்சிட்டு அவர் நினைச்சார், முருகன் என்னை பாதுகாப்பா வச்சிருக்கான், நான் திருச்செந்தூருக்கு வந்த உடனே எனக்கு மடப்பள்ளியில வேலை தந்துட்டான், நான் இங்கே இருந்துக்கிடுவேன், முருகனை சேவிச்சுக்கிடுவேன்னு சொல்லிட்டு அவர் அந்த மடப்பள்ளியில எடுபடியா இருந்தார். எடுபடியாக இருந்தவர் என்னன்னா, காலப்போக்கில் பரிசாரகராக பதவி உயர்வு கிடைச்சிச்சு. பதவி உயர்வு கிடைத்ததற்கு பிறகு திருமணம் செய்தார். திருமணம் செய்ததற்கு பிறகு அவருக்கு ஒரு மகள் பிறந்தார். அந்த 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 ஹரிகர சுப்பிரமணியம்ங்கிற பெரியவரும் அவருடைய மாசில்லாத மனைவியும் மகளும் தான். இந்த 3 பேருக்கு ஜீவனமே மடப்பள்ளியில் வேலை பார்த்து நடக்காது. இப்பமெல்லாம் அப்படி கிடையாது. மடப்பள்ளியில் வேலை பார்க்கிறவருக்கு வேற எதுவும் கிடையாது. குருக்கள் வருவதற்கு முன்னால போய் காலையில நெய் பொங்கல் வைக்கணும். அது பெரிய குருக்கள் வார அன்னைக்கு அவர் நடுங்குவார். அந்த பெரிய குருக்கள் ஒரு விடலை பையனை வேற வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கார். அன்னைக்கு பெரிய குருக்கள் வரார். அவர் பெரிய குருக்கள் இன்னைக்கு வருவார் சேவார்த்திக்கு, நம்ம முன்கூட்டியே போகணும்னு நினைச்சிட்டு மனைவி படுத்து கிடக்கா, அவளுக்கு உடம்பு சரியில்லை. மகள்கிட்ட சொன்னார், கொஞ்சம் போல காப்பி போட்டு தர்றியா, கொஞ்சம் போல காப்பி போட்டு தர்றியான்னு கேட்டார். ஆமா, இவர் காப்பி போட்டு இவர் என்ன கலெக்டர் உத்தியோகம் பார்க்கலாருன்னு மகள் நக்கல் அடிச்சிட்டார். ஏன்னா அவளுக்கு 30 வயசு தாண்டிடுச்சு, அவளுக்கு கல்யாணம் ஆகல. அவ அந்த ஆத்திரத்தில் இருந்தா. எப்பண்டா இவர் மாட்டுவாருன்னு நினைச்சு அன்னைக்கு காப்பி போட சொன்ன இவர் கலெக்டர் உத்தியோகம் பார்க்கிறாரு. முருகா முருகான்னு கூப்பிட்டா எல்லாம் கிடைச்சிருமோ? வேற வேலையே இல்லையா? வேற யாருக்கையாவது இருப்பை பற்றி நீர் என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கீரா அப்படின்னு கடப்பட்டான்னு சொல்லிட்டு மகள் அன்னைக்கு அவரை திட்டார். அவர் மனசு உடஞ்சிடுச்சு. இன்னைக்கு கோவில்ல பெரிய குருக்கள் வராரு, சேவார்த்திக்கு பொங்கல் வைக்கணும் என்று சொல்லிட்டு காப்பி குடிக்காம கோவிலுக்கு போனார். கோவிலுக்கு போன இடத்துல பெரிய குருக்கள் வர நாள் அன்னைக்கு பொங்கல் வச்சுட்டாரு. பொங்கல் வச்சு
சீக்கிரமா பொங்கல் பக்குவமா வந்துச்சு. உப்பு போட்டமா இல்லையா, உப்பு இருக்கிற இடத்துலேருந்து உப்பு ஜாடியை எடுத்தோமா, உப்பு போட்டோமான்னு அவருக்கு ஞாபகம் இல்லை. ஏற்கனவே மகள் திட்டா, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, மகளுக்கு கல்யாணம் வேற ஆகலை. இந்த வலி அழுத்தம், முருகன் நம்மளை இப்படி பழி வாங்குறான்னு சொல்லி ரொம்ப கவலை. இவ்வளவு நாளும் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உப்பு இருக்கிற இடத்துல இந்த உப்பை எடுத்து பொங்கல்ல போட்டார். அன்னைக்கு 2 அறநிலையத்துறை அதிகாரிகள் வேற வந்து தொலைச்சிட்டான். என்ன செய்துட்டார், முருகனுக்கே சேவிக்கல, அதிகாரிகளுக்கே 2 இலையை போட்டு குருக்கள் பொங்கலை சமர்ப்பிச்சிட்டார். அதிகாரிகள் பார்த்துட்டு, இது பொங்கலா, இது இப்படி உப்பு அள்ளி போட்டிருக்க மடப்பள்ளி, யார் அவன் வேலைக்கு வச்சிருக்க அப்படின்னு எகிரிட்டான் அதிகாரி. அந்த விடலை பையன் சொன்னான், கொஞ்ச நாளே சரியில்லை, இவரை மாற்றணும்னு உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்போ அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு இருந்த நல்ல பேர் போச்சா, உப்பு அள்ளி போட்டுட்டானா, இவனை வச்சு இந்த கோவிலில் எத்தனை நாளைக்கு சமைக்க போறீங்கன்னு அந்த பையன் தூண்டி விட்டுட்டான். அவன் பயங்கரமான ஆளவன். குருக்கள் அவனை என்ன செய்துட்டார், ஒரு நாள் என்ன பிரயோஜனம், உனக்கு ஒரு பொங்கல் கூட வைக்க தெரியல, அதில் உப்பு அள்ளி போடுற, போய் தொலைய வேண்டியதானே, பக்கத்தில் தானே இருக்கு சமுத்திரம், சாகிறதுக்குமா தெரியாது அப்படின்னு கேட்டுட்டான். சாகிறதுக்குமா தெரியாதுன்னு கேட்டுட்டான். அவர் சஞ்சலத்தில் நொறுங்கி நூலாகி இப்படி கேட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சாகலான்னு முடிவெடுத்துட்டு அவர் மடப்பள்ளியிலிருந்து கிளம்பிட்டார். திருநெல்வேலியிலிருந்து ஒரு வர்த்தகர், பெரிய வணிகர், அவர் என்ன ஹரிஹர சுப்பிரமணியத்தை காணல மடப்பள்ளியில, இன்னைக்கு என்ன சேவார்த்தி ஒன்றும் செய்யலையா, பொங்கல் இல்லையா, என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு அவரை தேடி போனா அவர் கடலை நோக்கி போறார். அவர் சொன்னார், பெரிய குருக்கள்கிட்ட அவரை விட்டுறாதீங்க, கொஞ்சம் சிரமங்கள் இடையூறுகள் இருக்கும், 6 மாசத்துக்கு தேவையான பலசருக்கு சாமான அவருக்கு வீட்டில் வாங்கி போட்டுட்டு நீங்கள் அவரை கூப்பிட்டுட்டு மடப்பள்ளிக்கு நாளையிலிருந்து போக சொல்லுங்கன்னு மகள்கிட்ட சொல்கிறார். மகள் அப்படியே அமைதியாக இருக்கா. அவர் கடலை நோக்கி போயிட்டு இருக்கிறார். ஒரு சின்ன பாலகன் வர்றான். பாலகன் அவரை இப்படி பிடிச்சி இழுக்கிறான். நிற்கிறார். உனக்கு என்ன வேணும், என்ன வேணும் கேளு. இல்லை நான் சாக போறீங்க, வா, வாழ்க்கை இனிமேல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். காலில் தண்டை ஒலிக்கிறது, கணீர் கணீர்ன்ற சத்தம் கேட்கறது. இந்த 5 வயது பாலகன் இப்படி என்ன கூப்பிடுறானேன்னு சொல்லிட்டு இன்னும் வாழ முடியும்னு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லும்போது மக்கள் ஓடி வர்றா. அப்பா, ஒரு ஆள் வந்தார், 6 மாசத்துக்கு தேவையான பலசருக்கு மளிகை சாமான் எல்லாம் வாங்கி போட்டுட்டாரு, நீங்கள் மடப்பள்ளிக்கு போகணும்னு சொன்னார், எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார், முருகா முருகான்னு இத்தனை வருஷம் கூப்பிட்டீங்களே, முருகன் உங்களை காப்பாற்றிட்டான்னு தான் நான் நினைக்கிறேன்னு மகள் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையனை காணலை. அப்பந்தான் அவர் நினைச்சாரு, முருகன் தான் ஒரு பையனாக வழிமறித்து தன்னை ஆட்கொண்டான்னு சொல்லி அவர் மகிழ்ச்சியின் உச்சியிலேயே இருந்துட்டாரு. அந்த திருநெல்வேலி வர்த்தகர் மீண்டும் வந்தார். அவர் நீங்கள் சாமானியமாக நினைக்காதீங்க, திருச்செந்தூர் தலபுராணத்தை அவர் தான் எழுத போறாருன்னா. படிக்கவே இல்லை, எண்ணும் எழுத்தும் தெரியாத தற்குரியவர். முருகன் கனவுல சொல்றான், நீ எழுதுன்னு. எழுதினார். திருச்செந்தூர் தலபுராணத்தை வெற்றிவேல் பாமாலையை எழுதியவர் அந்த மடப்பள்ளி படிக்காதவர். இவரா எழுதினார். இவருக்கு தான் எண்ணெய் எழுத்த தெரியாது, இத கோவில்ல கொண்டு அரங்கேற்றணுமா அப்படின்னு அவரை எல்லாரும் கிண்டல் செய்தார்கள், கேலி புரிந்தார்கள். ஒரு நாள் சுமையோடு தான் எழுதிய வெற்றிவேல் பாமாலையை எடுத்துக்கொண்டு
கோவில் நடையில முருகனுடைய சன்னதிக்கு முன்னால வச்சுட்டு கவலையோடு வெளியேறிட்டார். அந்த வெற்றிவேல் பாமாலை நூலாக வந்தது. கனவில் வந்த முருகன் இந்த வெற்றிவேல் பாமாலையை படிக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல கதியை நான் தருவேன், நீ நீண்ட நாள் வாழ்வாய் என்று சொல்லி முருகன் அருள் புரிந்தான் என்று திருச்செந்தூர் தலபுராணத்தில் இருக்கு. வேலுக்கு அவ்வளோ அதிசயம். இனி ஒன்று சொல்லட்டா, ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். ஆதிசங்கர பகவத்பாதர்னு சொல்லுவாங்க. அவர் தான் பஜகோவிந்தம் பாடினவர், அவர் தான் கனகார சோஸ்திரம் பாடினவர், அவர் தான் சௌந்தரியலகரி பாடினவர், அவர் தான் புத்தம் சமணம் போன்ற சமயங்களை எல்லாம் சாய்த்து இந்த மதத்தை இந்த மண்ணிலே நிறுவியவருக்கு பேர் காலடியில் பிறந்த ஆதிசங்கரர். அந்த ஆதிசங்கரருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னு சொன்ன கர்நாடக மாநிலத்தில் கர்னூலுங்கிற இடத்துல இருக்கிற கோகணேஸ்வரர் சிவன் கோவிலில் சாமி கும்பிட போனால கோகணேஸ்வரர் சொன்னார், உனக்கு வந்த நோய் தீரணுமானா நீ வேறொரு சிஎம்சிக்கு போனாலும் தீராது, சென்னை எம்எம்சிக்கு போனாலும் தீராது. உனக்கு வந்த நோய் தீரணுமானா நீ என் மகன் திருச்செந்தூர் வேலை கையில் வைத்திருந்து வினை அகற்றுகின்ற என் மகனை போய் பாரு, அவனை கும்பிட்டு நீ அவனுக்கு பன்னீரிலை பிரசாதத்தை வாங்கி பூசி உன்னுடைய நோயெல்லாம் தீரும்னாரு. எல்லாரையும் ஆட்டி படைத்த, எல்லோரையும் ஆதிக்கம் செலுத்திய, ஆட்சி பீடத்தில் இருந்தவர்களையெல்லாம் ஒரு வேலைக்காரனை போல நடத்திய ஆதிசங்கர பகவத்பாதர் உடல் நலம் குன்றிய பொழுது அவர் இந்தியாவில் எங்கே வந்தார் என்றால் வேலை கையில் வைத்து வினையகற்றக்கூடிய எங்கள் செந்திலாண்டவன் சந்நிதி திருச்செந்தூருக்கு தான் ஆதிசங்கரரே வந்தார். அங்க வந்தவர் ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டுக்கு தான் சுப்பிரமணிய புஜங்கம்னு பெயர். சுப்பிரமணிய புஜங்கம் பாடி முருகனை கும்பிட்டு பன்னீரிலை பிரசாதத்தை வாங்கி பூசினார். அவருடைய நோய் தீர்ந்து போச்சு. குமரக்குருபர்னு ஒருவர் இருந்தார், வாய் பேச முடியாத ஊமை. ஒரு குழந்தை ஊமையா பிறந்துட்டா ஒரு தாய்க்கு எப்படி வலிக்கும். ஊமையா பிறந்துட்டானேன்னு சொல்லி திருச்செந்தூர் முருகனை வந்து கும்பிட்டு, என் மகன் வாய் திறந்து பேசுகிற நாள் எந்த நாள், நான் உன்னை கும்பிட்டுட்டே இருக்கேனேன்னு சொல்லி ஒரு நாள் குமரக்குருபரர் பேசினார். பேசியது மட்டுமல்ல, தமிழ் இலக்கிய வரலாற்றில் குமரக்குருபர் எழுதிய பிரபந்தங்களுக்கு கணக்கில்லை. உள்ளிருக்க வேலூரில் இருக்கிற முத்துக்குமார சுவாமி மீதும் மதுரையில் இருக்கிற மீனாட்சி மீதும் பிள்ளைத்தமிழ் பாடியவர் குமரக்குருபரர். பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை வெல்லுகிற இலக்கியம் தமிழில் கிடையாது. வாய் பேச முடியாத ஊமை. இன்னும் ஒரு ஆள், அவரு பெருமாளை கும்பிடுறவர். இந்த பெருமாளை கும்பிடுறவன் நாமம் தரிச்சிருப்பான், சிவனை கும்பிடுறவன் திருநூறு தரிச்சிருப்பான். பெருமாளை கும்பிடுறவன் சிவனை கும்பிட மாட்டான், சிவனை கும்பிடுறவன் பெருமாளை கும்பிட மாட்டான். ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டையா இருக்கும். அண்ணா திமுக திமுக மாதிரி இருப்பானோ. ஆனா ஒரு நாள் பெருமாளையே சேவித்துக் கொண்டிருந்த பகழிக்கூத்தர் என்பவருக்கு உடம்பு சரியில்லை. நீ இப்படி பெருமாளை கும்பிட்டு இருந்தா போதாது, செந்தில் வேலவனை வந்து பார் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆள் சொன்னாரு. கனவில் வந்து சொன்னார். திருச்செந்தூர் முருகன் வேலவனை வந்து பார்த்தார். அவருடைய வயிற்று வலியை அன்றைக்கு முருகன் தீர்த்தான். திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை ஒரு வைணவ சம்பிரதாயத்தின் நம்பிக்கை உள்ள பகழிக்கூத்தர் பாடினார் என்பது தமிழ்நாட்டின் வரலாறு. எங்கள் ஊரில் நாகர்கோவில் பக்கத்தில் தேரூர், அங்கே கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைன்னு ஒரு கவிஞர் இருக்கிறார். பெரிய கல்வெட்டு ஆராய்ச்சி அறிஞர். மலரும் மாலையும் ஆசிய ஜோதியும் உமர்கையாம் போன்ற பாடல்களை எழுதிய பெரிய பாரதிதாசனுக்கு ஈடாக பேசப்பட வேண்டிய பெரிய கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. வயசான காலத்தில் அவருக்கு உடம்பு பூரா சிறங்கு வந்துச்சு. நாளைக்கு எனக்கு என்ன நோவு வரும், உங்களுக்கு என்ன நோவு வரும் நம்ம கணிக்க முடியாது. விதவிதமான நோய்கள் இருக்கு.
அன்னைக்கு சிறங்கு வந்துட்டு கொப்பளமா உடம்பு பூரா இருக்கு கவிமணிக்கு. அவரை பார்ப்பதற்கு ஒரு தமிழறிஞர் வந்தார், பேராசிரியர் டாக்டர் ஐயாவரி பிள்ளை. என்னாச்சு உங்க உடம்புக்குன்னு கேட்டார். அப்பொழுதுதான் கவிமணி சொன்னார், வந்திருக்கிறது சிறங்கு தானே, சிறங்குன்னு சொல்லல, ஒவ்வொரு சிறங்கு ஒன்று சிவப்பு கலர்ல இருக்கு, ஒன்று மஞ்சள் கலர்ல இருக்கு, ஒன்று ரோஸ் கலர்ல இருக்கு, ஒன்று பழுப்பு கலர்ல இருக்கு. அதனால கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொன்னார், முத்து, பவளம், முழுவயிரம், மாணிக்கம், 10 ஒளி வீசும் பதக்கம், சித்தன் சிறங்கப்பராஜன் எனக்கு தரம் கண்டு தந்து தனம். என் தரத்துக்கேற்ற தகுதி உள்ள பொருளை எனக்கு தந்திருக்கான். ஒன்று முத்து, ஒன்று பவளம், ஒன்று மாணிக்கம், ஒன்று 10 ஒளி வீசும் பதக்கம்னு சொல்லி சிறங்கியை இப்படி வர்ணித்தார். சாக கிடக்கிற நேரத்தில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அந்த தமிழறிஞர் கேட்டார், மருந்து வாங்கலையா அப்படின்னு கேட்டால, உண்ட மருந்தாலும் உடல் முழுதும் பூசி கொண்ட மருந்தாலும் மண்டு சிறங்கப்பராஜா. முருகனுக்கு என்ன பேரு? செந்தில் குமரன் பேரா, திருமால் மருகன்னு பேரா, சிந்தை குடி கொண்ட தேசியன்னு பேரா? அவர் ஒரு பேர் வச்சார், சிறங்கு நீ தானே இருந்த, அதனால நீ சிறங்குக்கெல்லாம் ராஜா, சிறங்கப்பராஜான்னு. மண்டு சிறங்கப்பராஜா, உண்டவர் இருந்தாலும் உடல் முழுதும் பூசி கொண்டவர் இருந்தாலும் மண்டு சிறங்கப்பராஜா, கொஞ்சமும் குறையலையே. எனக்கு என்ன வேணும்னு கேட்டா, விடிய மட்டும் சொரிய எனக்கு கையிரண்டு போதாது காணி என்று சிறங்கு வந்து சிரமப்பட்ட காலத்திலும் செந்தில் குமரன் மீது அன்றைக்கு பாடினார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஆகவே வேலுண்டு வினையில்லை, வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லுகிறவர்களுக்கு வாழ்வும் வசந்தமும் வசமாகும் என்று தமிழ்நாட்டில் ஒரு மரபார்ந்த நம்பிக்கை இன்னும் இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு உயிர் தருகிற வகையில் என்னுடைய நண்பன் ஜீவன் இங்கே ஒரு கவச வேலை நிறுவி வந்திருந்த அமைச்சருக்கு ஒரு வேல், எனக்கு ஒரு வேல். நாளைக்கு என்ன திருப்பம் நடக்க போன்னு தெரியல. நான் ஏற்கனவே ஊடகத்தில் சர்ச்சைக்குரிய செய்திகளை சொல்கிறேன்னு அடிபட்டு கிடங்க. சம்பத்து வந்து ஒரு கோவிலில் பேசி வேலை பற்றி பேசி சம்பத்து பிஜேபிக்கு போகிறான்னு எவனாவது கதைகளை போட்டுறக்கூடாது. நான் சொன்னது வேல், இது எங்களுடைய ஆயுதம். இந்த வேலுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. இந்த வேலுக்காக கவச பூஜையை நடத்தி, அதுவும் நல்லிணக்க பூஜையாக நடத்தி, இந்த மண்ணில் அமைதியும் மகிழ்ச்சியும் நின்று நிலவ நல்ல நடவடிக்கை மேற்கொண்டு இதை ஒரு மிக பெரிய விழாவாக எடுத்து அமைச்சரையும் அழைத்து கௌரவப்படுத்தி இருக்கிற ஜீவனுக்கும், என்னையும் அழைத்து பெருமைப்படுத்தி இருக்கின்ற நண்பர் ஜீவனுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி, நான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுமலர்ச்சி சொந்தங்களை எல்லாம் கண்களிக்க காணுகிறேன், காண மகிழாகிறேன். உங்களை சந்தித்ததில், உன்னதமான உரை ஒன்றை ஆற்றுவதில் சங்கமித்ததில், அதில் என் தம்பி ராஜா புகைப்படம் எடுக்கிறத நான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு எனக்கு தான் பார்த்தேன். யாருக்கு எடுத்தான், எப்போ எடுத்தான் தெரியாது. போட்டோ கிடைக்கிறது வரை எவனுக்கு நம்பிக்கை இருக்காது. மறுமலர்ச்சி திமுகவில் ஒருதன் இன்னும் நல்லா இருக்கான்னா ராஜா மட்டும்தான். மறுமலர்ச்சி திமுக சொத்து பாதுகாப்பு உறுப்பினராக போடுவதற்கான எல்லா தகுதியும் ராஜாவுக்கு இருக்கிறது. அதை வைகோ உடனே செய்து தர வேண்டும் என்று கவச வேலை பூஜித்து இந்த வாய்ப்பை தந்த நண்பர் ஜீவனுக்கும் தங்கை கண்ணகிக்கும் நன்றி சொல்லி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். தொடர்ந்து சந்திப்போம், சந்திப்போம். நன்றி, வணக்கம்.